இந்த பிலிப்பு திருச்சபை பவுலனுடைய இருதயத்தில் ஒரு விசேஷமான இடத்தை கொண்ட ஒரு திருச்சபை. இந்த திருச்சபையினுடைய காரியங்களை பவுல் தன்னுடைய அந்த இருதயத்தில் அதிகமாக கொண்டிருந்தது மாத்திரமல்ல, அதற்காக அவர் இந்த மக்களை இந்த சூழ்நிலைகளில் ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். காலையில் கூட நாம் பார்த்தோம், நீங்கள் மருளாதிருக்கிறது. அந்த 27வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. ஆಮೇಲೆ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தேவையானது ஒன்று, ஆவிக்குரிய உறுதி. அதே வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாம் ஒரு நேரத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை, விருப்பம், அந்த ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு நம்மில் இல்லாமல் போவதற்குரிய வாய்ப்பு உண்டு. விதமான சூழ்நிலையில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இன்னுமாக நம்முடைய இருதயத்தில் பின்னடைவுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஆவியில் உறுதியாய் நில்லுங்கள். Being steadfast in the spirit. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எவ்விதமான சவால்களை சந்திப்போம், எவ்விதமான போராட்டங்களை சந்திப்போம், எவ்விதமான பிரச்சனைகளை சந்திப்போம், எதிர்கொள்வோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற ஆழமான ஒரு உணர்வு நம்மை அதிகமாய், நாம் சந்திக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அதன் மத்தியில் நாம் உறுதியாய் நிற்க நம்மை வழிநடத்த வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல என்ன விதமான பிரச்சனைகளை இந்த சபை மக்கள் இங்கு சந்தித்தார்கள் என்பதை குறித்து நமக்கு தெளிவாய் தெரியவில்லை. ஆனால் கூட இந்த இடத்துல பவுல் இவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாய் நில்லுங்கள். பி ஸ்டெட்ஃபாஸ்ட். அது மாத்திரமல்ல, போராட வேண்டிய போராட்டத்தை, என்ன விதமான போராட்டம்? விசுவாசத்தின் போராட்டம். நிறைய சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பிரச்சனை உடனே தீரலைன்னா சோர்ந்து விடுகிறோம். நம்முடைய பிரச்சனை ஒருவேளை நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக போகும் பொழுது சோர்ந்து விடுகிறோம், அல்லது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் பொழுது சோர்ந்து விடுகிறோம். இப்படி பல விதமான சூழ்நிலையின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போவது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தில் தளர்ந்து விடுகிறோம், நம்பிக்கையில் தளர்ந்து விடுகிறோம். இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், நீங்கள் போராட வேண்டும். ஏன் இந்த இடத்துல இந்த காரியத்தை குறித்து சொல்லிவிட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு, இதுவும் தேவனுடைய செயல். உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிற போராட்டமும் தேவனுடைய செயல்தான். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருப்பதும் தேவனுடைய செயல்தான். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இது நேரிடவில்லை.
அவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இது நேரிடவில்லை. அதுமாதிரி விசுவாச வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கும்படியான ஒரு பெரிய தைரியம் என்னவென்றால், இந்த ஆண்டவரை, வேதம் போதிக்கிற ஆண்டவரை அறிந்து வாழும்படியான ஒரு உண்மையான வாழ்க்கை தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடி. இன்றைக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது வானத்தை பார்க்கிறோம், பல கிரகங்களை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் 2 விதமான ஒரு கொள்கை, தியரி இருக்கு. ஒன்று பரிமாண கொள்கை என்று சொல்லுகிற எவல்யூஷன் தியரி. அதாவது ஒரு சிறிய அணுவிலிருந்து இந்த அண்ட சராசரத்தில் அது வளர்ந்து 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 ஒரு நாள் வெடித்து சிதறி ஒன்று சூரியனாகவும், ஒன்று சந்திரனாகவும், ஒன்று பூமியாகவும், ஒன்று மற்ற கிரகங்களையாகவும் இப்படியாக மாறி உருவாகிவிட்டது என்பதாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது என்னன்னா, இந்த வேதம் சொல்லுகிறது, இவைகளை ஆண்டவர் அவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார், அவ்வளவு கிரமமாக செயல்படும்படியான காரியத்தை செய்திருக்கிறார். நம்ம யோசித்து பார்ப்போம். சாதாரணமாக கூட அவர்கள் சொல்லும்படியான ஒரு காரியத்தில் ஒரு சிறிய டாட், ஒரு அணுவான இதிலிருந்து வளர்ந்து அப்போ அந்த டாட்டை யார் வச்சது? எங்கிருந்து அந்த டாட் வந்தது? எங்கிருந்து அந்த அணு வந்தது? பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அந்த பொய்யை நம்பக்கூடிய திரள்கூட்டமான மக்களை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு இந்த வேதமானது அவ்வளவு அழகாக இந்த படைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த படைப்பினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது இதை படைத்த ஒரு நபர் உண்டு என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொள்கிறோம். இந்த படைத்தவர் மாத்திரமல்ல, அது எவ்வளோ அழகாக இயக்குகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அதுமாதிரி இவ்வளவு ஞானமுள்ள ஒரு தேவன் என்னுடைய வாழ்க்கையில் தம்முடைய ஞானத்தை கொண்டு செயல்படுகிற செயல்பாட்டை நான் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசங்கிறது. விசுவாசம் என்பது என்னன்னா, என்னை படைத்த தேவன் எனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னை இந்த உலகத்தில் இவ்விதமாக ஒரு நாளில் பிறக்கும்படியாக, ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட பெற்றோர்களுக்கு ஒரு சூழ்நிலை பிறக்கும்படியாக செய்த தேவன் அவருடைய திட்டமில்லாமல் நான் இந்த உலகத்திற்கு வரவில்லை. எனக்கென்று ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார், எனக்கென்று ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார், எனக்கென்று ஒரு குறிக்கோளை கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அவர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக செயல்படுவார். நிச்சயமாக அவர் என்னை வழிநடத்துவார், நிச்சயமாக என்னை பலப்படுத்துவார். பவுல் அந்த விசுவாசத்தை தான் முக்கியப்படுத்துகிறார். இதில் என்ன முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த படைத்தவரை, ஒருவேளை இந்த வேதமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சூரியனை சந்திரனை நாம் பார்க்கலாம், இதை படைத்தவர் ஒருவர் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இது எதற்காக படைக்கப்பட்டது? நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் திட்டம் என்ன? இவைகள் எல்லாவற்றையும் இந்த வேத புத்தகத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வேத புத்தகத்தில் 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொன்று, தேவன் நம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். தம்மை வெளிப்படுத்தின தேவன் நம்மையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். மனிதனுடைய நம்முடைய காரியங்களை குறித்த பிரச்சனைகளுக்குரிய காரணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த குறிக்கோள்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் சார்ந்து வாழுகிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. இதுதான் விசுவாசம். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இந்த காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிற ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார்.
அதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆனால் அதைவிட மேலான ஒரு படியில் வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு இந்த காரியத்தை நடப்பிக்கிறவராக மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற பெறுவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படுத்துகிற பெறுவர், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிற பெறுவர். அவரை நான் அறிகிற அறிவில் வளரும்படியான வளர்ச்சி, அவரை நான் மேன்மேலும் அறிகிற அறிவின் மேன்மைக்காக பவுல் அதான் சொல்றார். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். ஒன்று தெரியுங்களா, ஒரு மனிதன் இந்த ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீ எந்த அளவுக்கு இந்த ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறையோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையானது சீராக கட்டப்படும். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறையோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறிந்து நீ வாழுவாய். there is a purpose. இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக வாழுகிறோம், என்ன நோக்கத்தோடு கூட வாழுகிறோம், நமக்கு தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையானே, இந்த உலகத்தில் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துக்காக படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துக்காக படைத்திருக்கிறார். தீங்கு நாளுக்கு என்று துன்மார்க்கனை படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தீங்கு நாளுக்காக அந்த துன்மார்க்கனையும் படைத்தவர் அவர்தான். தீங்குக்கு அவர் காரணர் அல்ல. ஆனால் அந்த தீங்குக்காக அந்த மனிதனை அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறியாத நிலையில், தேவனுடைய வழியில் வாழாத நிலையில், இந்த உலகத்தினுடைய பாவத்துக்கு எதுவாக அவன் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும்படியாகவே தேவன் அவனை படைத்திருக்கிறார். இது பயங்கரமானதில்லை? ஆமாங்க. இந்த உலகத்தில் ரெண்டு விதமாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுகிறார். ஒன்று, அவருடைய இருதயங்களில் தேவ ஆவியானுடைய கிருபையின் செயல்பாடை நாளுக்கு நாள் பெருகச் செய்து அவர் தம்முடைய கிருபையை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறார். அடுத்த சாராருடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் அவர்களை பாதிக்காதபடிக்கு, இந்த சத்தியத்தினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து வாழக்கூடாதபடிக்கு, இந்த சத்தியத்தினால் அவர்கள் விடுதலை பெற்று வாழக்கூடாதபடிக்கு, இந்த சத்தியத்தினால் சமாதானத்தை பெற்று வாழக்கூடாதபடிக்கு, இந்த சத்தியத்தினால் அவருடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை காணக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயங்களை கடினப்படுத்தி விடுகிறார். இந்த இடத்துல பவுல் சொல்றார், இந்த 28வது வசனத்தில், நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயல். இட் இஸ் காட்ஸ் ஒர்க். ஒருவேளை நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் ரட்சிக்க கூடாதா, எல்லாரையும் நீங்கள் மாற்றக்கூடாதா? ஆமாலே, தேவன் தம்முடைய திட்டத்தை கொண்டு செயல்படுகிற செயல்பாடை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆதாம் ஏவாளின் மூலமாக நம்முடைய அந்த பாவ சுபாவத்தினுடைய சுதந்திரித்தல், இன்ஹெரிட்டன்ஸ், நம்மை இன்றும் ஆளுகை செய்கிறது. வீழ்ச்சியினுடைய அந்த பாவம் என்பது நம்மளை இன்னும் கீழாக வீழ்த்தி கொண்டு போகிறது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற ஒரு காரியம். அப்போ ஏன் ஆண்டவரை துன்மார்க்கனை படைச்சீர், ஏன் ஆண்டவரை விதமான காரியத்தை செய்தீர்? அதுமாலே இதுவும் தேவனுடைய செயல்தான், இதுவும் தேவனுடைய செயல். ஆனால் இதனால் நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறேன்? அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இஸ் an almighty God. He is God. அவர் தேவன். அவர் செய்கிறது எல்லாமே சரியானது தான்.
ஒருவேளை நான் விளங்கி கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர் செய்கிறது எப்பவுமே சரிதான். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஆத்மாவுக்காக நான் போராட வேண்டியவனாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்மாவுக்காக நான் போராடுவது மாத்திரமல்ல, என்னுடைய மக்களுக்காக நான் போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிருபையின் சத்தியத்தை தவறாக விளங்கிக் கொள்வதன் மூலமாக இந்த சத்தியம் சரியில்லை என்று போதிக்கிற மக்கள் உண்டு. ஆனால் இந்த சத்தியம் வேதம் போதிக்கிற சத்தியம். ரோமருக்கு நிருபம் 9 அதிகாரத்தில் இவ்விதமாய் பவுல் தெளிவாய் பேசுகிறார். இதுவும் தேவனுடைய செயல். ஏன் ஆண்டவரே இந்த பிலிப்பு நிருபத்தில் இந்த மக்களை அவர்கள் ரட்சிக்கும்படியாக செய்கிறீர், இன்னொரு மக்கள் கெட்டுப்போகும்படியாக நீர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறீரே? ஏன்? அது தேவனுடைய செயல். ரோமருக்கு 9 அதிகாரத்தில் பவுல் பேசுகிறார். ஒரே வயிற்றில் பிறந்த 2 சகோதரர்கள். நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துல பவுல் இந்த 2 சகோதரர்களை குறித்து பேசுகிறார். மூத்தவன் ஏசா, அடுத்தவன் யாக்கோபு. இவர்கள் 2 பேரிலேயே ஆண்டவர் ஒரே குடும்பத்தில் ஒரே தாயில் பிறந்தவங்க தான். ஆனால் 2 பேர்களில் ஆண்டவர் இருவரையும் வேறுபட்ட குறிக்கோளோடு அவர்களை இந்த உலகத்தில் நடப்பிக்கும்படியாக திட்டமிட்டிருக்கிறார். நம்ம பார்க்குறோம், அவர்கள் இன்னுமே பிள்ளைகள் பிறக்கலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 9:12 11 இந்த பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவர்களாலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவனுக்கு இளையவன் ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன், ஏசாவை நான் தெரிந்து கொள்ளவில்லை. அம்மையால் இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் தான் உண்டு. ஒன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்கள். ரோமரில் பார்க்குறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போயிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு கூட்ட மக்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு கூட்ட மக்களில் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். ஒரு கூட்ட மக்களில் தம்முடைய தயவை விளங்க பண்ணுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யாக்கோபை அவர் தெரிந்து கொண்டவர் எப்படி செயல்படுகிறார்? அவன் பேரில் இரக்கமாக இருக்கிறார். அவனுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறார். அவருடைய இருதயத்தில் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். அவனுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்த விளங்குதலுக்குள் அவன் வழிநடத்தப்படுகிறான். ஆனால் இன்னொருவனை ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, அவனை கடினப்படுத்துகிறார். ஒருவன் பேரில் இரக்கமாக இருக்கிறார், இன்னொருவன் பேரில் கடினப்படுத்துகிறார். அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் 18 ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஏசாவை அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டே தான் ஆண்டவர் இருக்கார். அதனால் இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டால் கூட ஏன் அநேகர் ஆண்டவருடைய உண்மையான அந்த இணைப்புக்குள் தொடுதலுக்குள் வர முடிவதில்லை? ஏன் வர்றதில்லை? ஏன்னா அவருடைய இருதயத்தை தேவன் அந்த மகத்துவமான காரியத்தை விளங்கிக் கொள்ள அவர்களுக்கு அந்த விளங்குதலை கொடுப்பதில்லை. அந்த மகத்துவமான உன்னதமான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக
அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதில்லை. அவங்களுக்கு இந்த சத்தியம் என்பது ஒரு விதமான ஒரு பழக்கத்துக்குரிய காரியம். வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு மதத்துக்குரிய காரியமாக இருக்கலாம். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டால் கூட அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி வர விரும்புவதில்லை. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டாலும் ஆண்டவருடைய உண்மையான சத்தியத்தினுடைய அந்த தாக்கத்துக்குள் வர விரும்புவதில்லை. அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு என்ற அந்த ஆழமான விசுவாசத்தோடு அவர்களால் வாழ முடிவதில்லை. ஆக என்ன பண்ணுறாங்க? அவர்கள் ஒரு பக்கம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் தங்களுடைய ஞானம், தங்களுடைய அறிவு, தங்களுடைய வழி, தங்களுடைய மார்க்கம், தங்களுடைய முறைமைகள் அவளை பின்பற்றுவளாய் காணப்படுவார்கள். ஒரு பக்கத்தில் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ முடியாத ஒரு வாழ்க்கை முறை, இன்னொரு பக்கத்தில் தேவனை நான் நம்புகிறேன் என்று சொன்னாலும் உண்மையான விதத்தில் அவளால் நம்ப முடிவதில்லை. ஏன் இந்த மாறுபாடு? why this disparity? ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? அதனால பவுல் சொல்றாரு, இதை நீ கேட்க நீ யாருன்னு கேட்கிறார். who are you? படைக்கப்பட்ட நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ இதை கேட்க உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. பாருங்க 18 ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். ஆண்டவர் அப்படி நியமிச்சிட்டார்னா அவர் ஏன் என்னை குற்றம் சாட்டுகிறார்? ஏன் என்னை தப்புன்னு சொல்றாரு? ஏன் நான் சரியில்லைன்னு சொல்றாரு? அது நியாயமா? அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருவேளை நம்ம சொல்ல துடிக்கலாம். ஆனால் அருமையானே, இது வேதத்தினுடைய ஒரு பக்கம். இது வேதத்தினுடைய ஒரு பக்கம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது வேதத்தினுடைய ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கத்தையும் வேதம் சொல்லுகிறது. அது என்னன்னா, உனக்கும் எனக்கும் உரிய உத்தரவாதம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்களை விடாமல் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியமும் சொல்லுது, தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்ப எது உண்மை? அப்ப எப்படி இது நான் சேர்த்த முடியும்? பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு வேதம் சொல்லுது. அப்போ இதில் எது உண்மை? ரெண்டுமே உண்மையாக இருக்கணும், அது ரெண்டுமே பொய்யா இருக்கணும். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் உண்மை. எது உண்மை? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை நாமே கடினப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாமே தேவனை ஒன்று தெரிந்து அவரை சார்ந்து வாழலாம். நம்முடைய வாழ்க்கையில் அவரை முற்றுமாக நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கைக்கு அவருடைய அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழலாம். அல்லது நாம் அதை புறக்கணிக்கலாம். அதனாலே இந்த உலகத்தில் தேவன் வல்லவர். யாரை முன்குறித்து அவளை அழைக்கிறார்? இஸ் காட். அவர் தேவன். அப்போ ஏன் இன்னும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செயல்படுகிறார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுமதிக்கிறார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தோல்விகள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குழப்பங்கள்? ஒருவேளை இந்த விதமான கேள்விகளை நம்ம கேட்கலாம். அருமையானே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விதமான கேள்விகளை கேட்க நமக்கு எந்த விதத்திலும் உரிமையை கொடுக்கவில்லை. அவர் தேவன். அவரால் படைக்கப்பட்ட மனிதன் தான் நான் ஒரு மண்ணு தான். நான் உண்மையாலுமே ஒரு மண்ணு தான். நம்மெல்லாம் மண்ணு தான். ஒரு நாள் இந்த மண்ணோடு மண்ணாக நம்ம போக போகிறோம்.
அவர் கொடுத்த இந்த சுவாசம் அவரிடத்தில் போகணும் வேதம் சொல்லுது. அப்படியானால் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தேவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், ஒன்று அவருடைய சித்தத்துக்கு இணங்கி கொடுக்காமல் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு செல்ல முடியும். அல்லது இன்னொரு விதத்தில், ஆண்டவரே நீர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறீர், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலை என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக தான் நான் வச்சிருக்கிறேன். தேவனிடத்து அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறது. தேவனின் சர்வேகாதிபத்தியம் என்பது மிக உன்னதமான ஒரு சத்தியம். வேதம் அதை போதிக்கிறது. யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்தினது தான் அவனுடைய சகோதரத்தில் சொன்னான். என்னை ஆண்டவர் இவ்விதமாக ஒரு தரிசனத்தை, கனவை காணும்படியாக செய்தார். நம்ம எல்லாரும் அந்த பயிரை அறுத்து கட்டுகளை கட்டுகிறோம். ஆனால் உங்களுடைய அந்த கட்டுகள் எல்லாம் நான் கட்டின அந்த பயிரை நோக்கி வணங்கி நின்றது என்று சொன்னான். சூரியன் சந்திரன் வணங்கி நின்றது என்று சொன்னான். அவருடைய சகோதரர்கள் கோபம் அடைஞ்சாங்க. அப்படியா, அப்போ நாங்கள்லாம் உன்னை மதிக்கணும், நீ அவ்வளோ பெரிய ஆளா? இந்த மன வெறுப்பும் கசப்பும் பொறாமையும் எந்த அளவுக்கு கொண்டு சென்றதுன்னு சொன்னால், இந்த யாக்கோபு அவனுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யும்படியாய் போனான். யோசேப்பு அவருடைய அப்பா சொன்னார், உன்னுடைய சகோதரர்கள் எங்கே இருக்காங்களே தெரியாதாப்பா, அவரிடத்துல இதெல்லாம் கொண்டு போய் கொடு. ஒரு இடத்துல போகிறான், அவங்க இல்லை. ஆனால் தோத்தான்ற இடத்துக்கு போகிறதாக அவங்க பேசிட்டாங்க. ஒருவர் அங்கே போயிருப்பாங்க. யோசேப்பு அந்த தோத்தான் என்ற இடத்தை தேடி அந்த சோரிடத்தில் அவளை பார்த்த பொழுது சந்தோஷப்படுறான். இப்படி நம்முடைய சோர்களை கண்டோம் என்று சொல்லி தகப்பன் கொடுத்து அந்த காரியங்களெல்லாம் கொடுக்கிறான். அப்போ அந்த சகோதரர்கள் திட்டமிடுறாங்க, இந்த சொப்பனக்காரன் வந்துட்டான். தன்னுடைய சகோதரன்றவள் என்னல அருமையான, இன்றைக்கு இவ்வளோ உறவுகளில் கூட வெறுப்புகளையும் கசப்புகளையும் பார்க்குறோம் இல்லை? அப்போ அவங்க நினைச்சாங்க, இவனை தீர்த்து கட்டிடலாம். அதனாலே அவங்கள் சொந்த சகோதரனை அவர்கள் கொல்லும்படியாக திட்டமிட்டார்கள். அவனுடைய தகப்பன் கொடுத்த நல்ல ஒரு உடையை உரிந்து விட்டு அவனை ஒரு தண்ணி இல்லாத பால் கிணற்றில் கூழ தூக்கி போடுறாங்க. யோசேப்பு அப்போ எப்படி கதறி இருப்பான் யோசனை பண்ணி பாருங்கள. ஒருவேளை அவன் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் இது. தன்னுடைய சொந்த சகோதரனை தன்னை கொல்லும்படியாக திட்டமிட்டு செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிருக்க முடியாது தான். அவன் தன்னுடைய சகோதரத்தில் கெஞ்சி இருப்பான், என்னை விட்டுடுங்க. ஆனால் ஒரு பால் கிணற்றில் அவனை கொண்டு போய் தள்ளி விடுகிறார்கள். ஏன்னா அவன் அணுவணுவாக சாகணும், சாப்பாடு இல்லாமல் சாகணும், தண்ணி இல்லாமல் சாகணும். அம்மையல்ல, இதுதான் மனிதனுடைய இருதயம், இதுதான் மனிதனுடைய இருதயம். ஆனால் அதில் ஒரு சகோதரன் இறங்கின பொழுது அந்த நேரத்தில் அரபியர்கள் அந்த வழியாய் எகிப்துக்கு பலவிதமான வாசனை திரவியங்களை விற்கும்படியான வியாபாரிகள் கடந்து போகிறார்கள். அவர்கள் யாருக்கு அங்கே கொண்டு வந்தது? தேவன். இட்ஸ் காட். எல்லாவற்றையும் திட்டமிட்டவர் தான் அவர். அப்போ யோசேப்பு குழியில் இறக்கும் பொழுது அவர் பார்க்கலையா? யோசேப்பு கதறும் பொழுது அவர் பார்க்கலையா? அப்போ ஏன் யோசேப்பை விடுதலையாக்கலை? அப்பவே அந்த சோர்லை அழித்து விட்டு யோசேப்பை மீட்டு இருக்கலாமே. அம்மையாலே, தேவன் தம்முடைய திட்டத்தில் மிகச்சிறந்தவர். He does his way in the best way.
இதனுடைய மிகச்சிறந்த வழியில் செய்கிறவர். உடைய வாழ்க்கையை நீ அவருக்கு மட்டும் ஒப்புக் கொடுப்பாயானா உடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நெருக்கங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையை அழகாக கட்டி செல்லுவார். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கைவிட மாட்டார். அந்த வியாபாரிகள் வந்த பொழுது யோசேப்பை அவனிடத்தில் விற்று விடுகிறார்கள். யோசேப்பு எகிப்தில் அடிமையாய் விற்கப்படுகிறான். போத்திபார் என்ற வீட்டில் இருக்கிறான். இந்த போத்திபாருடைய மனைவி ஒரு தவறான நடத்தை உள்ள பெண். யோசேப்பை பாவத்துக்கு என்று அவள் தாமே அவிதமாக வசிய பண்ண பார்க்கிறாள். யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன். அவன் அதற்கு இணங்கி கொடுக்கவில்லை. அதுக்கு அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுங்களா? அவன் நீதிக்காக தப்பி ஓடின பொழுது சிறை தான் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்ததனுடைய அந்த விளைவு சிறை தான். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஆண்டவருக்காக வாழுகிறதுனால என்ன பிரயோஜனம்? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம்? என்னுடைய வாழ்க்கையில் தேவன் மேலான நோக்கத்தை உன்னுடைய கஷ்டத்துக்கு மேலாக வைத்திருக்கிறார். உன்னை உருவாக்கும்படியாக இந்த பாதையினோடாய் வழிநடத்தி செல்லுகிறார். அது எப்படி நான் அறிந்து கொள்கிறேன்? நான் விசுவாசிக்கிறவர் தெரியும். ஐ நோ ஹிம். இஸ் காட், இஸ் மை காட், இஸ் மை ஃபாதர். என்னுடைய தகப்பன் அவர், என்னை கைவிட மாட்டார். சிறையில் மறுபடியும் சிறைக்கு தள்ளப்படுகிறான். சிறையில் அவன் 2 பேரை சந்திக்கிறான். அந்த எகிப்து ராஜாவினிடத்தில் பணி செய்த 2 பேர். அவர்கள் கனவு காண்கிறார்கள். அவர்களுக்கு கனவை விடுவிக்கிறான். ஆனால் அவர்களுடைய கனவில் ஒருவன் மரித்து விடுகிறான், இன்னொருவன் ராஜாவினிடத்தில் மறுபடியும் வேலைக்கு போயிட்டான். யோசேப்பு சொன்னான், ராஜாவினிடத்தில் போகும் பொழுது என்ன கொஞ்சம் நினச்சிக்கப்பா. ஏன்னா யோசேப்புக்காக அங்கே பரிந்து பேசுவார் ஒருவருமே இல்லைங்க. ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறான். he was a stranger. ஆனால் தேவன் அவனோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை தெரிஞ்சுக்க, தேவன் உன்னோடு கூட இருப்பார். அவரை மட்டும் நீ பற்றிக்கொள். உன்னுடைய பொறுப்பு, நீ தான் அவரை பற்றி கொள்ளணும். ஒரு சிறிய கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு விலகாத. ஒரு சிறிய வாழ்க்கையில் போராட்டம் வந்த உடனே ஆண்டவரை வைத்து மனசலிக்காத. அவரை சந்தேகப்படாத. அவரை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி எறிய பிரயோஜனம்னு சொல்லாத. ஒருவேளை வார்த்தையினால் சொல்லாமல் இருக்கலாம், இருதயத்தில் நீ சொல்லலாம். தப்பு. மனிதர்கள் எல்லாமே கைவிட்டுட்டாங்க. இந்த உலகத்தில் இந்த தெய்வம் ஒரு மனிதனையும் கைவிட மாட்டார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த தேவன் ஒரு நாளும் கைவிடாத தேவன். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மனிதனை நம்பி வாழலை. அவன் நம்பின அந்த மனிதனும் ராஜாவினிடத்தில் வேலைக்கு போனதுனால மறந்துப்பட்டான். ஆனால் தேவன் மறக்கலை. உன்னை தேவன் மறக்க மாட்டார். அதுதான் அந்த விசுவாசம். என் தேவன் என்னை மறக்க மாட்டார். என் தேவன் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். தாய் தன் பாலகனை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறவேன். நான் என்னுடைய வாலிப நாட்களில் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கஷ்டம் பாடு. ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த வேதத்தை படிக்கலான்னு திறந்தா யோவானில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என்னுடைய வாழ்க்கையில் இக்காலத்து பாடுகள் பெரிய உன்னதமான ஒரு திட்டத்துக்கு என்று உன்னை வழிநடத்தும்படியாக செயல்படுகிற தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விடாத. இது நிமித்தமாக ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறதை விட்டுடாத. அவரை உறுதியாய் பற்றிக்கொள். அவரை கனப்படுத்து. எந்தெந்த விதத்தில் ஆண்டவருக்காக நான் வாழ முடியுமோ வாழ பிரயாசப்படு. ஆண்டவருக்காக சாட்சி பகர். 4 பேரிடத்தில் ஆண்டவரை பற்றி நீ பேசு. ஆத்துமாக்களிடத்தில் பேசு. 4 பேருக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய பொருளாதாரத்தில் நத்திங் இஸ் வேஸ்டட். அவருடைய எக்கானமி, நீ ஒரு தண்ணி கலசம் கொடுத்தா கூட அதுவும் கூட ஆண்டவர் உனக்கு பலனளிக்கிறவர்.
ஒரு நாள் திடீரென்று எகிப்து ராஜா கனவு காண்றான். ஒருவரும் அவனுக்கு கனவுக்கு பதில் சொல்ல இல்லை. அப்பதான் அந்த ராஜாவுடைய வேலைக்காரன் நினைவு கூறுகிறான், சிறைச்சாலையில் ஒரு வாலிபன் இருந்தான், அவன் சொன்னபடி தான் நடந்தது. வேதம் சொல்லுகிறது, சிறையில் தாடி வளர்த்தி அவனுடைய தோற்றமெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மிக அழகான வாலிபன். அன்றைக்கு அவன் பைபிள் சொல்லுது, அவனுக்கு சிறைச்சு எல்லாம் இது பண்ணி அப்போ தான் ஒரு நல்ல உடையை கொடுக்கிறார்கள். ஏன்னா அவன் ராஜாவுக்கு முன்னால் நிற்க வேண்டியவன். ஒரே நாளில் ஆண்டவர் அவனை சிறையிலிருந்து மகிமைக்கு உயர்த்தினார். திஸ் இஸ் காட்ஸ் வே. இதுதாங்க கர்த்தருடைய வழி. நீ ஆண்டவரை நம்புறதுனால கைவிடப்படுவேன்னு நினைக்காத. அவருடைய வழி ஆச்சரியமானது, அவருடைய வழி அற்புதமானது, அவருடைய வழி மேலானது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரேன்னு சொல்லாத, ஆண்டவரே எனக்கும் கூட இந்த கிருபையை கொடுத்திருக்கிறா. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. இந்த தெரிந்து கொள்ளின் சத்தியத்தை நீ ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஏன் ஆண்டவரே நீ கேட்டுட்டு இருக்கலாம். இன்னொரு விதத்தில், ஆண்டவரே எனக்கும் கூட இந்த ஸ்லாக்கியமா, நான் கூட உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பா, நீ என்னை விட்டுருப்பே நான் அழிந்து போயிருப்பேனே. ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நீர் என்னை தெரிந்து கொண்டீர், ஏன் என்னை தெரிந்தெடுத்தீர், என்னுடைய வாழ்க்கையில் என்ன மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறீர். என்னுடைய பலவீனத்தோடும் அறிவீனத்தோடும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, அம்மையாலே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் பிலிப்பி திருச்சபை அவர்கள் என்ன பிரச்சனை சந்தித்தார்களோ தெரியல, ஆனால் மருளாது இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் பிலிப்பி திருச்சபை மக்களுக்கு ரட்சிப்பாகவும் அவர்களை மருளும்படியாக செய்த மக்களுக்கு அது தீங்காகவும் போய் அமைந்தது. இதுதாங்க கர்த்தர். அவரை நம்புகிற வாழ்க்கையில், உடைய வாழ்க்கையில் ஏன் என்று கேட்காத, அவரிடத்தில் நீ சொல்ல, ஆண்டவரே எனக்கு புரியல, என்னால் முடியலை, நமக்காக வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய பலவீனமானது என்னை பின்னிட்டு இழுக்கிறது. உமக்காக நான் வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய அறிவீனம், என்னுடைய ஞானம் இல்லாத நிலைகள், என்னுடைய காரியங்கள் என்னை ஆண்டவரே பின்னிட்டு இழுக்கிறது. ஆண்டத்தில் சொல். தேவன் ஒரே நாளில் அந்த எகிப்தினுடைய முக்கியமான பார்வோன் சொன்னான், உம்மை போல ஞானம் உள்ளவன் யார்? இந்த தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது. 7 வருஷம் அதற்கு முன்பாக நல்ல செழிப்பான ஒரு காலம். இதை கையாளும்படியாக ஒரு ஞானமுள்ள மனிதனை ஏற்படுத்தும் ராஜா என்று யோசேப்பை சொன்ன பொழுது, யோசேப்பினிடத்தில் அவன் சொன்னான், உம்மை போல வேறொரு அல்லது உம்மை விட வேறொரு சிறந்த ஞானமுள்ளவன் யாராக இருக்கக்கூடும்? இவர் தாங்க தேவன். இஸ் காட். பொழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில் வீணடிச்சிடாத. ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீ வீணா உன்னுடைய உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களினால நீ இவ்வளோ காலம் வீணடிச்சிட்ட. தேவனுக்காக வாழ், ஜெபிக்க கற்றுக்கொள், ஆண்டவரிடத்தில் வழிகளை கேள், மற்றொரு ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்காக சாட்சி சொல். தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய நோக்கங்களை கொண்டிருக்கிறார், திட்டங்களை கொண்டிருக்கிறார். இதுவும் தேவனுடைய செயல். உனக்கு எதிராக காணப்படுகிற காரியங்களாக இருக்கலாம், அதுவும் தேவனுடைய செயல். ஏன்னா அதிலிருந்து அவர் உன்னை உயர்த்தும் பொழுது, விடுவிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். யோசேப்பு பிரதம மந்திரியாக இருக்கிறான் எகிப்தில். அவன் ஒரு எகிப்தியனை போல உடை அணிந்திருக்கிறான். கானான் தேசத்தில் பஞ்சம். அப்போ யாக்கோபு சொல்கிறான், நமக்கு தானியம் இல்லை, எகிப்தில் தானியம் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம், போங்க, இந்தாங்க இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. எகிப்துக்கு இப்பொழுது தலைமையாக இருக்கிறவன் யார்? பார்வோன் சொன்னார், நான் பெயரளவில் தான் பார்வோன், ஆனால் நீ தான் அதிபதி. இதே சகோதரர்கள் யாரை குழியில்
போட்டு அமிழ்த்து கொன்னுன்னு நினைச்சாங்களே அந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பாக குனிந்து பணிந்தார்கள். யோசேப்புக்கு முன்பாக அவர்கள் குனிந்து பணிந்து சொன்னாங்க, நாங்கள் இங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு தானியம் தாரும். அதனாலே தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. இவர் தேவன், அவருடைய திட்டம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. உனக்கென்று கொண்டிருக்கிற திட்டங்களை இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியினாலும் மாற்ற முடியாது, எந்த ஒரு மனிதனால் மாற்ற முடியாது, எந்த ஒரு தீங்கான சூழ்நிலை மாற்ற முடியாது. இவர் தேவன். அந்த தேவன் உன்னுடைய தேவன், அந்த தேவன் உன்னுடைய தகப்பன், அந்த தேவன் உன்னில் கொண்டிருக்கிற ஒரு நோக்கம் பெரியது. விட்டுடாத. இந்த மலிவான உலகத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையை செலவிட்டு நித்தியத்தின் காரியங்களை, அதில் இருக்கிற சந்தோஷத்தை, அதில் இருக்கிற விடுதலை, அதனுடைய மீட்பை நீ விட்டுடாத. உன் வாழ்க்கையில் பல போராட்டம் வரலாம், நெருக்க வரலாம், ஆனால் ஆண்டவரை மட்டும் பற்றிக்கொள். யோபு சொன்னான், என்னை கொன்று போட்டாலும் உன் மேலே நம்பிக்கையாக இருப்ப ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய பருக்கள் மற்ற எல்லாம் கடைசியில் நான் மரித்து அடக்கம் பண்ணப்படலாம், ஆனால் இன்னும் என்னுடைய அந்த நம்பிக்கையை ஒழித்து போட முடியாது, அந்த விசுவாசத்தை ஒழித்து போட முடியாது. அதனாலே இந்த ஆண்டுடைய அன்பு மிக பெரியது. கிருபையின் சத்தியத்தை தவறான ஒரு விளங்குதலோடு இது குறை சொல்லும்படியான நிலை இருக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தினுடைய மேன்மை விளங்கி கொண்டவருடைய வாழ்க்கையில் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தேவன், இஸ் காட். உடைய வாழ்க்கையில் அவரை பற்றிக்கொள், அவரை சார்ந்து கொள். ஏன்னா பவுல் சொன்னார், என்னில் அன்பு கூர்ந்து. இந்த உலகத்தில் ஆண்டவரை போல உன்னை நேசிக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை. There is no other like God who loves you. சோர்ந்து போகாத. நீ அவரிடத்தில் உரிமையாய் போகலாம், அவரிடத்தில் ஜெபிக்கலாம், அவரை சார்ந்து கொள்ளலாம். உன்னுடைய காரியம் எதுவாக இருக்கலாம். ஒருவேளை நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள். அதனாலே பாடுகள் பெருகிறது போல அவருடைய கிருபைகள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்றார், எனக்கு பதிலாளியாக மரித்தார். He died in my place. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு தன்னை பலியாய் செலுத்தின இந்த பலியின் மூலமாக, அந்த மீட்பின் மூலமாக உன் வாழ்க்கையில் அவரோடு பேசு, அவரிடத்தில் சொல், அவரிடத்தில் ஜெபி, அவருடைய இடத்துல உன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிடு. அவர் கேட்கிறவர், ஜெபிக்காது கேட்கிறவர். நீ உலகத்தை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் மனிதனிடத்தில் போகிறது பிரயோஜனம் இல்லை. அவரை நம்பினோர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே, இந்த திருச்சபை மக்களுக்கு பல போராட்டங்கள், நெருக்கங்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், நீங்கள் மறலாதிருக்கிறது தேவனுடைய செயல். ஒருவேளை அவர்கள் கெட்டு போகிறதும் தேவனுடைய செயல். ஆண்டவரே, சத்தியத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ளுகிற விளங்குதல் எங்களுக்கு தாரும். அப்பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லக்கூடிய உண்மையான எங்கள் நாவின் வார்த்தைகளானது உயிருள்ளதாக இருக்கும். ஆவியானவரை பேசும், கிருபையாயிரும். எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரலாம். ஆனாலும் உம்மை சார்ந்து கொள்ளுவதை விட்டு ஒரு சின்ன இன்ச்சு கூட அந்த ஆண்டை நாங்கள் நகரக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த திருச்சபையை பார்த்து பவுல்ல தான் சொல்கிறார், நீங்கள் இந்த விசுவாசத்துக்காக, சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். சத்தியத்துக்கு பாத்திராய் நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.